இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வீடு பேற்றை பெறுவதை விடவும் அவருடைய திருப்பாத பேற்றினை பெறுவதே எனக்கு மிக முக்கியம் என்று நம்மாழ்வார் வேண்டுவதாக உள்ள ஒரு பாசுரம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இகுதே என்பது பாசுரம். எம்மா வீட்டு திறமும் செப்பம்னர் வீடு பேற்றினுடைய எந்த வகையை பற்றியும் நாம் பேச வேண்டாம் என்று நம்மாழ்வார் எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறார். இந்த பாசுரத்திற்கு உரை வழங்கிய வியாக்கியானகர்த்தா எம்பெருமானோடு நம்மாழ்வார் பெருமான் உரையாடுவது போல ஒரு அமைப்பிலே எழுதியுள்ளார். வீடு பேற்றை தருகிறேன் என்கிற எம்பெருமானிடத்திலே அது வேண்டாம்ங்கிறார். பின்ன என்ன வேண்டும்னு கேட்டால் உன்னுடைய பாத தரிசனமும் உன்னுடைய பாதத்தை தொழுகிற வாய்ப்பும் எனக்கு வேண்டும்னு கேட்டார். வீடு பேற்றுக்கும் இதுக்கும் வேறுபாடு உண்டான்னு நினைக்கலாம் இருக்கு. முதல்ல நம்ம பொதுவா திருவடின்னு சொல்றோம். ஆனால் அந்த திருவடியினுடைய மேற்பகுதியை நாம் பாதம்னு சொல்லணும், அடிப்பகுதியை திருவடின்னு சொல்லணும். பாதம் என்பது மேற்பகுதி கருப்பா இருக்கும், திருவடி என்பது கீழ்ப்பகுதி சிவப்பா இருக்கும். இந்த பாதம் என்பதைத்தான் இவர் தனக்கு வேணும்னு கேட்கிறார். ஏன்னா பாதத்துல தான் நாம பாத பூஜை செய்வோம், பாதத்துடைய மேற்பகுதியில. இப்ப இவர் என்ன கேட்கிறார்னா, இறைவன் நேர்ல வந்து காட்சி கொடுத்தால் அவர் நிற்கும் போது அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய 8 உறுப்புகளும் தரையில் படும்படியான வழிபாட்டை செய்து இறைவனுடைய பாதத்திலே தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் வைத்து வழிபடுவது இது வேணும்னு கேட்கிறார். அப்படி வேணுமா இது? ஆமா வேணும். இதற்கு முன்னால யாரும் இப்படி கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. யாரு? பரதாழ்வான் துன்பத்துல பொங்கிக்கிட்டு இருந்தான். உன் துன்பம் எப்ப குறையும்னு அவன் தம்பி சத்ருகணன் கேட்டான். பெருமாள் வந்து திருமுடி சூட்டி அதன் பிறகு அவரிடத்திலே சென்று அவருடைய திருப்பாதத்திலே அடியேன் விழுந்து வணங்கிய பிறகுதான் என் உள்ளத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிற இந்த துன்பம் குறையும் அப்படின்னு சொன்னான். பெருமாள்னா ராமன் அர்த்தம். ராமபிரானை பெருமாளுன்னும் சீதா பிராட்டியை பிராட்டின்னு சொல்றது வைணவ சம்பிரதாயம். இப்ப பெருமாளை எப்படி சொல்லுவாங்கன்னா பெரிய பெருமாள் பெரிய பிராட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப பரதனை போலன்னு ஒண்ணு சொன்னார். அதன் பிறகு தரேன்னு சொல்லிட்டார் எம்பெருமான். இவர் என்ன பண்றாரு? ரொம்ப விரைவிலே நீ வந்து எனக்கு இந்த நல்வாய்ப்பை தர வேணும்னு கேட்கிறாரு. அவ்வளவு விரைவாக இதை நீ பெற வேண்டும்னு நினைப்பதற்கான காரணம் கைமா துன்பம் கடிந்த பிரானே அப்படின்னாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கஜேந்திர ஆழ்வான் அது மூலமேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி போய் அருள் செய்த பெருமானேன்னு சொல்ல. எதற்கு இப்ப கஜேந்திர ஆழ்வானை இங்க சொல்லி காட்டுறாரு நம்ம ஆழ்வாரு? ஒரு தொழிலாளி முதலாளிகிட்ட போய் எனக்கு 3 நாள் விடுமுறை வேணும்னு கேக்குறாரு. அவரு ஏன் உனக்கு 3 நாள்? ஐயா இன்னொருத்தர் வந்து கேட்டாரு, அவருக்கு 4 நாள் கொடுத்துருக்கீங்களே என்ன? அப்படி சொல்லி கேட்கும் போது தனக்கு சலுகை கிடைக்கும்ங்கிற மாதிரி கஜேந்திர ஆழ்வானை சொல்லி இவரு கேட்கிறாரு. கஜேந்திர ஆழ்வானும் நீயும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, கஜேந்திர ஆழ்வானுடைய நிலையை விட என்னுடைய நிலை மிக மிக பரிதாபத்துக்குரியதுன்னாரு. எப்படி? கஜேந்திர ஆழ்வான் சிக்கிக்கிட்டது ஒரு சிறு பொய்கைக்குள்ளார். நான் சிக்கிக் கொண்டது பிறவி என்கிற பெரிய கடலுக்குள்ள. கஜேந்திர ஆழ்வானை பற்றி கொண்டது ஒரு முதலை. என்னை பற்றி கொண்டிருப்பது ஐம்புலன்களாகிய 5 முதலை. இந்த வகையில பார்த்தால் கஜேந்திர ஆழ்வானை விடவும் மிக விரைவிலே வந்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதனால இறைவனிடத்திலே திருப்பாதத்தை தொழுகிற ஒரு பேற்றை வேண்டி நம்மாழ்வார் பெருமான் கேட்கிறார். அம்மா அடியேன் வேண்டுவது இகுதேனர். எம்பெருமான் இவ்வளவுதான் உன் விருப்பமா, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, இவ்வளவுதான் அப்படிங்கிறதான் இகுதே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லி இருக்கிறார். வணக்கம்.